இந்திய மகளிரின் குங்குமம் அடிக்கப்பட்டதற்கு வலுவான பதிலடி கொடுத்ததாகவும் ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் மக்களவையில் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான விவாதத்தை மக்களவையில் தொடங்கி வைத்து பேசியவர் மதத்தின் பெயரால் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி தரப்பட்டது என்றார். भारत ने कार्रवाई इसलिए रोकी क्योंकि कॉन्फ्लिक्ट के पहले और उसके दौरान जो भी पॉलिटिकल और मिलिट्री ऑब्जेक्टिव्स तय किए गए थे उसे हम पूरी तरह से हासिल कर चुके थे. பெஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட 5 பேரை 100 நாட்கள் ஆகியும் பிடிக்காதது ஏன் என காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகோய் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் பேசியவர் பயங்கரவாதிகள் பெஹல்காமுக்கு வந்து தாக்குதல் நடத்தியது எப்படி என ராஜ்நாத் சிங் இதுவரை விளக்கமே அளிக்கவில்லை என்றார். बहुत से सूचनाएं दी उन्होंने, बहुत से जानकारी दी, लेकिन रक्षा मंत्री होने के नाते ये नहीं कहा कि पहलगाम में दहशतगर्द कैसे आए. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை நிறுத்த அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையே எவ்வித பேச்சுவார்த்தைகளும் நடக்கவில்லை என மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். In any conversation with the United States, was there any linkage with trade and what was going on? ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீடு இல்லை என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக மறுக்கவில்லை என்று காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். That the US was not involved in the ceasefire. He has said Modi ji did not speak to Mr. Trump for a certain period, but he has not categorically said that the US was not involved. மாமன்னர்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் தொடங்கிய போரை அவர்களே முடித்து வெற்றி கண்டார்கள் என மக்களவையில் மதுரை எம்பி சு வெங்கடேசன் தெரிவித்தார். தமிழகத்திற்கு வந்த பிரதமர் மோடி ஆபரேஷன் சிந்தூரையும் சோழர்களின் போரையும் ஒப்பிட்டு பேசினார் என்றும் சோழர்கள் தொடங்கிய போரை அவர்களே முடித்து வைத்ததாகவும் அவர் கூறினார். கடல் கடந்த வெற்றியை பெற்றதென்றால் அது சோழ பேரரசு மட்டும்தான். அந்த வெற்றிக்கு என்ன காரணம் தெரியுமா? ராஜராஜனோ ராஜேந்திர சோழனோ தான் நடத்திய எல்லா போரையும், தான் ஆரம்பித்த எல்லா போரையும் அவன்தான் முடித்தானே தவிர பக்கத்து நாட்டு மன்னன் முடித்து வைக்கவில்லை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு 1,28,500 கன அடி நீர் வெளியேற்றப்படும் நிலையில் பவானி கூடுதுறையில் பக்தர்கள் நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 1,10,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 16 கன் மதகுகள் வழியாக 1,10,000 கன அடி நீர் காவிரியில் திறந்துவிடப்படுகிறது. இதேபோன்று அணை மின் நிலையம் மற்றும் நீர்மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 18,000 கன அடியும், கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 500 கன அடி நீரும் திறக்கப்பட்டு வருகிறது. மேட்டூர் அணை உபரி நீர் திறப்பால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையத்தில் காவிரி கரையோர குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் பரிசல் மூலம் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து வெளியேறினர். தற்போது அவர்கள் சமுதாய கூடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த வருஷம் தண்ணி வந்துருது, அப்பெல்லாம் ஜாமான் எல்லாம் தூக்கிட்டு ஓட வேண்டியதா இருக்குது. எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஒரு இடம் கடை ஒதுக்கிட்டாங்கன்னா நாங்க போயிருவோங்க சார். வெள்ளப்பெருக்கு காரணமாக கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கொடிவேணி அணை 2வது நாளாக மூடப்பட்டுள்ளது. பவானிசாகர் அணை 100 அடியை எட்டியதால் அணைக்கு வரும் 16,714 கன அடி நீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக பவானி ஆற்றில் மீன்பிடிக்கவும் பரிசல் இயக்கவும் வேண்டாம் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்தது. காவிரி கரையோரத்தில் உள்ள கந்தன்பட்டறை, விஸ்வேஸ்வர வீதி உள்ளிட்ட இடங்களில் 35க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டனர். காவிரி கரையோரத்தில் ஓரமாக இருக்கிற எங்களுக்குலாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. இதெல்லாம் கவர்மெண்ட்டில் பார்த்து கொஞ்சம் கரையை பலப்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்கள் தொழில் செய்யறதுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,25,000 கன அடியாக உயர்ந்துள்ளதால் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் அப்பகுதியில் காவல்துறையினர், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
சென்னையில் கார்ல் மார்க்ஸ் சிலையை கம்பீரமாக அமைப்பதற்கான பணிகள் நடந்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் ஜீவபாரதி எழுதிய காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மருத்துவ காரணங்களால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்காத நிலையில் தனது வாழ்த்தை கடிதம் மூலம் அனுப்பியிருந்தார். அதில் பொது உடைமை இயக்கமும் திராவிட இயக்கமும் விடுதலைக்காக போராடும் இரட்டை குழல் துப்பாக்கியாக இயங்கி வருவதாக அவர் தெரிவித்திருந்தார். சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் முதல்வருக்கு பதிலாக பங்கேற்ற அமைச்சர் தங்கம் தென்னரசுவுக்கு கவிஞர் வைரமுத்து புகழாரம் சூட்டினார். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எந்த மேடைக்கும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற தயாளர். பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, பொன் வைக்கிற இடத்தில் பூவை வைக்க வேண்டும் என்று. ஆனால் ஸ்டாலின் மிகச்சிறந்த அறிவாளி என்பதனால் பொன் வைக்கிற இடத்தில் தங்கம் தென்னரசு என்ற தங்கத்தையே வைத்திருக்கிறார். தனது சுற்றுப்பயணம் வானளாவிய வெற்றி பெற்றுள்ளதாக கூறியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எழுச்சி பயணம் தொடரும் என தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை வழங்கும் வரை தான் ஓயப்போவதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி சூளுரைத்துள்ளார். திமுக கூறிய 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பூரில் சொத்து தகராறில் வழக்கறிஞரை பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்த வழக்கில் பள்ளி தாளாளர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாராபுரத்தை அடுத்த சின்னக்கிணறு பகுதியைச் சேர்ந்த தண்டபாணி என்பவர் பள்ளி ஒன்றை நடத்தி வருகிறார். இவரது அண்ணன் மகனான உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முருகானந்தத்தை மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்தது. இந்நிலையில் பள்ளி தாளாளர் தண்டபாணி மற்றும் கூலிப்படையாக செயல்பட்ட 5 பேர் தாராபுரம் காவல் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து 6 பேரும் கைது செய்யப்பட்டனர். வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. நீதிபதி GR சுவாமிநாதன் குறித்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதனின் குற்றச்சாட்டை அடுத்து அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டது. வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் சமூக ஊடகங்களில் பேசிய வீடியோ ஒளிபரப்பப்பட்டு வாஞ்சிநாதனிடம் விளக்கம் கேட்கப்பட்டது. அதற்கு எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்க தயார் என வாஞ்சிநாதன் கூறினார். அப்போது வாஞ்சிநாதனை நோக்கி உங்களை போராளி என யார் கூறியது என கேள்வி எழுப்பிய நீதிபதி GR சுவாமிநாதன் நகைச்சுவை செய்கிறீர்கள் என்றார். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை, மதுரை, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. கும்மிடிப்பூண்டி சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராஜு விஸ்வகர்மாவை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க காவல்துறை மனு தாக்கல் செய்துள்ளது. சம்பவம் நடந்து 14 நாட்களுக்கு பிறகு சூலூர்பேட்டையில் இளைஞர் ராஜு விஸ்வகர்மாவை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பின்னர் திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் வரும் 9ஆம் தேதி வரை அவருக்கு நீதிமன்ற காவல் வழங்கப்பட்டது. இந்நிலையில் அவரை காவலில் எடுத்து விசாரிக்க ஆரம்பாக்கம் போலீசார் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பாக தாய் மற்றும் சகோதரரை விசாரணைக்காக சிபிஐ அதிகாரிகள் மதுரைக்கு அழைத்துச் சென்றனர். அஜித்குமாரின் இல்லத்திற்கு சென்ற DSP மோகித்குமார் தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் அவரது தாய் மாலதி மற்றும் சகோதரர் நவீன்குமாரை தங்களது வாகனத்திலேயே மதுரை சிபிஐ அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றனர். மேலும் ஒரு குழுவினர் திருபுவனம் காவல் நிலையத்தில் முகாமிட்டு விசாரணை மேற்கொண்டனர்.